நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு அழகான பாடலை பார்த்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. நீங்களும் www.thamaraifm.com என்னும் இணையதள முகவரியினூடாக இணைந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அது மட்டுமில்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்னும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் அப்படி இணைச்சு கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்று எங்கள் சொந்தங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களோட திருமண நாள், பிறந்த நாள் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை யாரும் கொண்டாடினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட முகப்புத்தக பக்கத்தில் அப்படியே சொல்லுங்க. நாங்களும் உங்களோட வாழ்த்துக்களை அப்படியே தெரிவித்து கொண்டு உங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லுவோம். எங்களோட சொந்தங்களுக்கு அப்படியே சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சியிலே வளமையாக நற்சிந்தனைக்கு பிறகு பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் நம்மளோட ராசி பலன். எல்லாரும் அப்படியே உங்களோட ராசிகளுக்கான பலன் என்னென்று அறிஞ்சு கொள்றதுக்காக அப்படியே ஆவலாக இருப்பீங்க. அப்படியே நாங்கள் ராசி பலனோடு இணைந்து கொள்ளலாம். என்ன ஈஸ்வரி? ஆமாம், அப்படியே நாங்கள் ஒரு அழகான ஒரு மரங்கொத்தி பாடலை தான் இப்போ கேட்டு நிகழ்ச்சிக்கு போகின்றோம். அதாவது நாங்கள் இன்றைக்கு எங்களோட சொந்தங்களுக்கு பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கின்ற அப்படி தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கும் ராசி மேச ராசி நேர்கான பலன்கள் இன்றைக்கு எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள், நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தவரை சந்திப்பீர்களாமாம். மிகவும் நல்லது. எப்போது நீங்க காத்து கொண்டிருந்தவங்க இன்றைக்கு உங்களை சந்திக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கூட கைவரப்போகுது. நண்பர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் அதிரடி லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கூட உங்களை இன்னைக்கு பாராட்ட போறாங்க. முதல் ராசிக்கு நல்ல பலன் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போதும் அவங்க மனம் விட்டு கொஞ்சம் பேசாம இருந்தவர்கள் கூட இன்றைக்கு பேச போறாங்களே இல்லையா சிவா? ஆமா, இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சாதிக்கும் நாள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் ரிஷப ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாம். ஆமா, ரிஷப ராசி நேர்களே உங்களுக்கான பலன்கள் வரலாம் அமைந்திருக்கின்ற அப்படின்னு சொல்லித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கான பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழையாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். மனதுக்கு இதமான செய்திகள் கூட வரலாம். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார்கள். அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வுகள். முக்கியமாக எந்த விடயத்தை எடுத்தாலும் அது நல்ல பலன் தான் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லித்தான் அவங்களோட பலன் இன்றைக்கு அமைந்திருக்கிறோம். ஆமாம், ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாள் இனிய நாள். அதுபோல முயற்சிகள் பலிதமாகும் நாள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு. அடுத்ததான் மிதுன ராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். ஆமா, மிதுனராசி நேர்களுக்கான பலன்கள் இன்றைக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகுமாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவினர்களால் நன்மை கூடும். பிரபலங்கள் அறிமுகமார்கள். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூட கூடும். சிந்தனை தான் திறன் பெருநாள் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு மிதுனராசி நேயர்களின் நல்ல பலன்கள் அமைந்திருக்கு. ஆமாம், இன்றைக்கு புது புது விதமானவர்கள நட்பு கிட்டும் நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிந்தனை திறன் பெருகும் நாளாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கு தான் அப்படியே கூட சிந்தனை திறன் அப்படியே பெருக போகுதாம் மிதுன ராசி நேர்களுக்கு. அடுத்து கடகராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு பாடலை பார்த்து நிகழ்ச்சிக்குள்ள அப்படியே இணைஞ்சு கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. நீங்களும் அப்படியே www.thamaraifm.com என்னும் இணையதள முகவரியினூடாக இணைந்து கொண்ட நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்னும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்ட நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்கிற சொந்தங்களுக்கு அப்படியே சொல்லிக்கொண்டு, இன்றைய நாள் உங்களோட குடும்பத்திலேயும் உங்களை தெரிஞ்சவங்க உங்களோட நண்பர் யாராவது பிறந்த நாட்களை கொண்டாடினா அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முகப்புத்தகத்துக்கு அப்படியே உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க. நாங்களும் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு தெரிவித்து கொண்டு அடுத்த ஒரு அழகான பாடல் வர காத்திருக்கு. பாடலை தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. हरो 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 हरा हो ये हरो 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 हरा हो வெற்றி வேலா நம்ம ஆட்டம் தான் எகிறது குள்ளா அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா பள்ளி கூடம் போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆன கூட்டம் இது பாடம் கீடம் படிக்காமலே நான் சொல்லும் அன்பான பாடம் இது
தலைவர் எங்கடா படிச்சாரு டாக்டர் பட்டா கொடுத்தாங்கப்பா ஐயா கலைஞர் எழுதாத எழுத்தா எந்த காலேஜ் போனாரப்பா நான் படிச்ச நல்ல பாடம் தான் இது இது வெற்றி வேலா நம்ம ஆட்டம் தான் எங்கிறது துள்ளா அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா அத கொண்டா அட இத கொண்டா ஒரு குவார்டர் இல்ல அந்த மேட்டர் கொண்டா ஒரு மீட்டர் வந்தா எல்லாரும் வாங்கி பழக்கொண்டா ஒரு ஃபிகர் வந்தா சும்மா தெருவ கலக்குண்டா அந்த கிறுக்கு எனக்கு இருக்கு ஏ இதா ஏ அதா ஏ இதா அதா இதா அதா தெண்டுல்கர் படிச்சது 10வது ஆனாலும் அடிச்சா 100 ஆகுது அம்பானி காலேஜ் போனதில்ல ஆனாலும் பேரு வானோ போல சைக்கிள் கடத்தா பச்சாங்க பசங்க பிளைட் கொண்டு பிடிச்சாங்கப்பா தானா படிச்சு தனியாளா பொறுத்த ட்ரெயின் செஞ்சு முடிச்சானப்பா அடிட்டா திரு மேளம் தான் பிப்பிட்டும் வெற்றி வேலா நம்ம ஆட்டம் தான் எங்கிறது துள்ளா அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா பள்ளிக்கூடம் போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆன கூட்டம் இது பாடம் கீடம் படிக்காமலே நான் சொல்லும் அன்பான பாடம் இது ஏத்தி விட்டா ஏறலாம் ஏறலாம் முன்னேறலாம் சுத்தி சுத்தி ஒன்ன சுத்தி ஆட்டந்தான் போட்டுதான் கொண்டாட்டந்தான் வெற்றி வேலா நம்ம ஆட்டம் தான் எங்கிறது துள்ளா அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா ஒரு அழகான பாடல பார்த்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிகள் ரெண்டு கொண்டிருக்கோம். இது தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி தொடர்ச்சி அப்படியே ராசி பலனை பார்த்து இருக்கிறோம். அடுத்ததா கடகராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். சந்திராட்சமம் நீடிப்பதால் சில விஷயங்களில் திட்டமிட்ட ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அடுத்தவர்கள் மனசு காயப்படும்படி பேசாதீர்கள். வியாபாரத்தில் கூட இன்றைக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு பலன்களை மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளிவிட வேண்டாம். வேலை சுமை மிகுதியான நாள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய கடகராசிக்கு அமைந்திருக்கு. அதனால சந்திராட்சம் உங்களோட ராசிக்குள் நுழைய போகுது இல்லையா? ஆமாம், இன்று கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறோம் வேலை சுமை நிறைந்த நாளாக காணப்படும் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க. இன்றைய நாளை என்ன சொல்கிறோம் ஒரு முயற்சியோடு செய்தீங்கன்னா எந்த காரியத்தையும் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சிம்மராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். சிம்மராசிக்கு நேரான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்ற பிள்ளைகள் உங்களை அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். கல்யாண பேச்சு கூட வார்த்தை சமாதானமாக முடியும். மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தை புது தொடர்பு கூட கிடைக்க போவதும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே உதவுவார்கள். நன்மை கிட்டும் நாள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு சிம்மராசினியருக்கான மிகவும் அழகான ஒரு நாளாக தான் இன்றைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கே. பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்றைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் அது நல்ல நாளாக தானே அமைய போதும். அடுத்ததாக கன்னிராசி நேருக்கான பலன்களை இன்னைக்கு எப்படி அமைந்திருக்கின்ற பார்ப்போம்னா, குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள். விருந்தினர் வருகை எதிரிக்கும். ஆமாம், இன்றைக்கு உங்களோட வீட்டில் எல்லா விருந்தினரும் சாப்பாட்டுக்கு வர போறாங்க, நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கன்னிராசி நேருக்காக கூற இருக்கின்றோம். விட்ட விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தை புது யுத்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். அமோகமான நாள்.
மிகவும் நல்ல ஒரு நாளாக தான் இன்றைய கன்னிராசி நேயர்களுக்கு அமைந்திருக்க பார்த்தோம். ஆமாம், கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான நாள். இன்றைய நாளை நல்ல விதத்தில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கன்னிராசி நேயர்களை சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து ராசி பலனை பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்ததாக ஒரு அழகான பாடல் வர காத்திருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். நீங்களும் www.tamarifm.com என இணையதள முகவரியினூடாகவும், அது மட்டுமல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்று அப்படி எங்களோட சொந்தங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, இன்றைய நாளும் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பான வைபவங்களை உங்களுக்கு பிடிச்சாக்கள், உங்களோட சொந்தங்கள், உங்களோட நண்பர்கள் அப்படியே கொண்டாடி